அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் கனமழையின் காரணமாக 3000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு விவசாயிகிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏரியாவை சுத்தப்பட 45 வெளியில் ஒரு தொடர்ச்சியாக மழை பெஞ்சு தாளிட்டு வந்து எல்லா ஏக்கருக்கு 30,000-40,000 செலவு பண்ணி தெளிச்சிருக்கோம். இது தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால வடிகால் சரியில்லை. அங்கெல்லாம் கதவணைகள் எல்லாம் வெங்காயத்தரை சூழ்ந்து அடைச்சிருக்கு. தண்ணியை வடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மழை பெய்யறது பூனு வயலில் கொண்டு இதை பாருங்கள், பயிரை பாருங்கள், இந்த பயிரை பாருங்கள் எப்படி எல்லாம் அழிவு உட்காந்துருக்கு. இப்படியெல்லாம் எல்லாத்தையுமே பிள்ளைங்க ஜாமான் எல்லாமே அடவு வச்சு தான் மறுபடியும் இந்த சாவடி பண்ணணும். குருவையும் ஒரு சில இதில் மழை பெஞ்சு அது எங்களுக்கு வீணாக போயிட்டு இது வந்து ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்கோம். நாங்கள் இந்த பயிரும் இந்த தாடி தெளித்தோம். இப்போ வந்து அழுகிற சூழ்நிலை எல்லாமே இருக்குது. தண்ணி இது சுத்தம் வடியவே இல்லை. இதனால் அரசு நேரடி கவனத்திற்கு எடுத்து எங்களுக்கு அரசு நிவாரண உதவி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம். தற்போது 3000 ஏக்கர் சம்பா பயிர்கள் அங்கு விளைநிலம் மழைநீரில் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு விவசாயிகள் கூறுவது என்ன? இழப்பீடு ஏதேனும் வழங்க வாய்ப்பு இருக்க? முழு விவரம். வணக்கம். திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தம்படி, பொன்னீரை, இளவரசநல்லூர், அம்மனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நேழை விதைப்பு செய்த 3000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி கடல் போல் காட்சி இருக்கிறது. நெல் பயிர்கள் அழுகி வருவதால் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தி மேலும் மழை நீரை வைக்கலை தூர்வாராத காரணத்தினால் மழை நீரை வடிய வைக்க முடியவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.